இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். இந்த கூட்டு குடும்பத்தை நம்பிதான் என் லைஃப் இப்படி ஆச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் forget him and move on. ஆண்டி சாரா கமின் வருண், உள்ளதா இருக்கா? சாரி சாரா, கடையில நிறைய பிரச்சனை, அதனால தான் என்னால வர முடியல. ஆமா, உனக்கு எப்பவுமே உன் அம்மா, உன் கடை இதெல்லாம் தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லல. ஏய் நீ முன்ன மாதிரி இல்ல வருண். You have changed a lot. ஏய் அப்படியெல்லாம் இல்ல சாரா. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? உனக்கே தெரியும்ல எங்க வீட்ல கொஞ்ச நாளா என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. நான் உன் கூட இருக்கும்போது தான் அதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருக்கேன். ஆனா நீ இந்த ஒரே விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஏற்கனவே எங்க அண்ணன் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால எங்க அம்மா உடைஞ்சு போயிருக்காங்க. நீ என்னடானா சடனா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலான்னு சொல்ற? எங்க அண்ணன் கொடுத்த வழிய மறுபடியும் எங்க அம்மாவுக்கு எப்படி கொடுக்கறது சாரா? எங்க அம்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே நல்லா தெரியும்ல. சரி, எனக்கு எல்லாமே புரியுது வருண். ஆனா நீ உங்க அம்மாவுக்காக என்னை விட்டுட்டு போயிட மாட்டல. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அப்படி ஒரு முடிவு மட்டும் நான் எடுக்க மாட்டேன் சாரா. கூடி சீக்கிரமே எங்க வீட்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கண்டிப்பா சரியான நேரம் பார்த்து எங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்றேன். அவங்களுக்கு நம்ம லவ் புரியும். என்னடா பிரச்சனை? வண்டி இடிச்சிட்டாங்க சார். சார் இவங்க தான் சார் வந்து இடிச்சிருக்காங்க. இவங்கள தான் சார் தப்பு. டைம் வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் நடிச்சது இந்த வண்டியை இடிச்சதுக்காக கிடையாது. இவங்களை பார்த்தா இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு டேமேஜ் காசு கொடுக்குறவங்க மாதிரியா இருக்காங்க. இதோ வண்டி இடிச்சிட்டாங்க, இதுக்கான ரிப்பேருக்கான காசு வாங்க முடியுமா? இல்ல இந்த வண்டி ரிப்பேர் பண்ண எவ்வளவு காசு ஆகும்னு தான் தெரியுமா? சீப் லோ கிளாஸ் பீப்புள். இவங்க கூடலாம் பேச டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பின்னாடி யார் வராங்கன்னு பார்க்காம காரை ரிவர்ஸ் எடுத்தது உங்க தப்பு. அக்கா பிரச்சனை வேண்டாம், விடு, வா போலாம். ஏய் சும்மா ரெடி. இவங்கெல்லாம் ஹலோ, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பத்தாது. ஸ்டேட்டஸா? அக்கா அக்கா ஏய் 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 அக்கா வேண்டாம்க்கா, சொன்னா கேளு. விடுன்னு சொல்றல, விடு. அக்கா வேண்டாம்க்கா, எதுக்கு தேவையில்லாத அதெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இலக்காரமா பேசுற. இலக்காரமா பேசுனதுக்கு ஒழுங்கா சாரி கேளு. சாரியா? இப்ப நீ சாரி கேக்கல. அக்கா, கார் ரிப்பேர் காசு எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியும்ல. அடிக்கவா? சாரி கேளுன்னு சொல்றேன்ல. அக்கா வேண்டாம், விடுக்கா. நீ சும்மா இரு. சாரி கேக்குறியா இல்லையா? சாரி மேடம், விட்டுருங்க மேடம். யோ, உன்கிட்ட கேட்க சொல்லல, உன் ஓனர் கேட்கட்டும். அக்கா சாரி அக்கா, கேளு. என்ன இது? வேண்டாம், கல்ல கீழே போடு. நான் சொல்றேன்ல. சாரி கேட்கலனா வண்டியை புழகாம விட மாட்டா போல இருக்கு. இந்த சொன்ன கட்ட மன்னிப்பு கேட்டுறதா பெட்டர். ஏய் சாரி சொல்றியா இல்லையா? சாரி, எங்க மேல தான் தப்பு. அந்த பயம் இருக்கணும். இனிமே யார்கிட்டயாவது இலக்காரமா பேசுவ? இல்ல, பேச மாட்டேன். ஏய் வண்டி எடுறா. என்ன மேடம்? அதுக்கா ம்ஹும், ம்ஹும்.
அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சூப்பரா நல்லா அட்ராக்டிவா வேணும். ம்? கொஞ்சம் நல்லா கிராண்டா பார்க்கலாமா? அது அந்த கவுண்டர்ல போய் பார்க்கலாமா? அங்க நல்லா இருக்கும். ம்? வா போலாமா? போலாம். ம். அம்மா கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம் நெருங்குது. காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சா? எஸ் மேடம், நேத்தே வந்துருச்சு மேடம். ம். லக்ஸ் மேடம். இங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேனிக்குன் இருந்துச்சுல்ல? ம், எஸ் மேடம். அதை திரும்ப இங்கேயே எடுத்துட்டு வந்து வைங்க. ஓகே, வைக்க சொல்றேன் மேடம். ஸ்டாஃப் இங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு பட்டு புடவையை மாத்திட்டு கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. இங்க பாருடி. வாவ், டிசைன் நல்லா தான் இருக்கு. ஆனா பேட்டர்ன் தான் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் இத இருக்கு. பாருடி. இது சூப்பரா இருக்குல்ல? இங்க பாரு வருண், இங்க வா. ம். அம்மா முதல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது. ம். நீ இன்னும் மேலும் மேலும் வளரணும். ம்? இனிமே இது உன் கையில தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வரம் கிடைக்கும்னு தெரியலமா. நீங்க சம்பாதிச்ச காசு நான் செஞ்ச வேலைக்கு சம்பளமா வாங்குற பாக்கியம் அம்மா